அங்கே என்னோட டாட்டர் போயிட்டு ஒரு 2 to 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் எனக்கு அவளுக்கு அங்கே கம்ஃபர்டபிலிட்டி இல்லை. அவள் ஃபஸ்ட்டு சேர்ந்த காலேஜில் கிர்கிஸ்தானில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் அவள் சேர்ந்தப்போ அவளுக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அங்கே போய் எனக்கு எப்படி டேரெக்டாக எப்படி அப்ரோச் பண்ணுறதோ எங்களுக்கு தெரியல. பட் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் அனுப்பிச்சிருந்த பேரண்ட்ஸ் குரூப்லேருந்து ஒரு 5 பேரண்ட்ஸ் நாங்கள் கிளம்பி அங்கே போனோம். ஏன்னா அவங்க அங்கே வந்து அம்மா வர முடியுமா, நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோமா, நம்மளால் படிக்க முடியாத எதையுமே அவங்களால வெளியே சொல்ல முடியல. அவங்க பயந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது அப்படி நானே ஒரு 10 நாள் சாப்பிடல. நான் ஏஜென்ட்டோ கன்சல்டன்ட்டோ இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமான்லாம் ரொம்ப வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணாலும் ஈவன் அங்கே இருக்கிற லைக் கன்சல்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் போய் சொல்லுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை போய் சொல்லாது. அதனால் வந்து நம்ம 360 டிகிரியில் சுற்றி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி காலேஜ் இருக்கா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் விஜய் சாரன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜான் சத்யபிரன் இருக்கார். வணக்கம் சார். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து நான் போன வாட்டி டாக்டர் வந்தப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பெல்லாம் அப்ராடில் போயிட்டு வந்து என்னெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் க்ரெடென்ஷியல்ஸை செக் பண்ண வந்து நம்மளுக்கு நிறையவே அவேர்னஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட ரியலாக 2 பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸாக ஆஸ் அ பேரண்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்பும்போது என்னென்ன க்ரெடென்ஷியல்ஸ்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரியலான பேரண்ட் கிட்டே நம்மளுக்கு அவேர்னஸ் கிடைக்க போகுது. ஸோ வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ சொல்லுங்கள் சார், லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி க்ரெடென்ஷியல்ஸை நம்ம செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையவே அவேர்னஸ் கொடுத்தீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கேஎஃப்சிஎம்எல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு பேரண்ட்டோட வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்ன அவேர்னஸ் கொடுக்க போகிறீங்க? ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து அப்ராட் அனுப்புறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா இது வந்து அப்ராட் வெளிநாடு அப்படின்றதுனால. அப்படி இருக்கும்போது ஒரு பேரண்ட்ஸும் ரொம்ப கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் அட்மிஷன் சேர்க்குறாங்க. பட் ஒரு சில பேரண்ட்ஸால் ஃபுல் கிராஸ் வெரிஃபை பண்ண முடியல. லைக் எப்படின்னா ஒரு சில ஏஜென்சிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட் அவங்க சொல்கிறது தான் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அப்படி நான் சொல்கிறத விட ஒரு பேரண்ட்டாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ சொல்லுங்கம்மா, ஸோ உங்களுடைய டாட்டரோ உங்கள் சன்னோ அங்கே படிக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான அந்த ஃபியர்ஸ்லாம் இருந்தது? நீங்கள் போய் பார்த்தீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததா ஃபேஸ் பண்ணிங்களா ஆஸ் அ பேரண்ட்டாக? ஆக்சுவலி என்னோட டாட்டர் வந்து கிர்கிஸ்தானில் தான் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அவங்க இப்போ இங்கேருந்து நான் சென்னையிலேருந்து அவங்கள கிர்கிஸ்தான் அனுப்பும்போது நான் இங்கே இருக்கிற ஒரு சென்னை கன்சல்டன்ட் மூலியமாக தான் அனுப்பிச்சேன். இங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாக தான் அனுப்பிச்சப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டைரெக்டாக போய் பார்க்கல. ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது அவங்களுக்கு லாஸ்ட் இயர் நீட் முடிச்சு அந்த ரிசல்ட் வந்து சேர்க்கும்போது இங்கே போய் செக் பண்ணுறப்போ அவங்க நமக்கு காமிக்கிறாங்க இல்லையா, ஒரு வீடியோஸோ இல்லை ஒரு ஃபோட்டோஸோ ப்ரௌஷர்ஸு, தீஸ் ஆர் த காலேஜஸ்ன்னு நம்ம காமிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆஸ் அ பேரண்ட்டாக வி கான்ட் ஏபிள் டு அஃபோர்ட் தட் மச், அங்கே போக முடியாதுன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு அங்கே என்ன அவங்க நமக்கு காமிக்கிறாங்களோ அதுதானே நமக்கும் தெரியும். அதனால அதை பேஸ் பண்ணி நாங்கள் அங்கே அனுப்பிச்சிட்டோம். அங்கே என்னோட டாட்டர் போயிட்டு ஒரு 2 to 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் எனக்கு அவளுக்கு அங்கே கம்ஃபர்டபிலிட்டி இல்லை. அவள் ஃபஸ்ட்டு சேர்ந்த காலேஜில் கிர்கிஸ்தானில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் அவள் சேர்ந்தப்போ அவளுக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அங்கே போய் எனக்கு எப்படி டேரெக்டாக எப்படி அப்ரோச் பண்ணுறதோ எங்களுக்கு தெரியல. பட் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் அனுப்பிச்சிருந்த பேரண்ட்ஸ் குரூப்லேருந்து ஒரு 5 பேரண்ட்ஸ் நாங்கள் கிளம்பி அங்கே போனோம். அதில் நான் ஒரு பர்சன், என் கூட இன்னொரு 3 பேர் வந்திருந்தாங்க, 2 ஜென்ஸ் வந்திருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் அந்த காலேஜ், என் பொண்ணு படிக்கிற காலேஜுக்கு போய் அங்கே நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து ஸ்க்ரூட்டினி பண்ணப்போ வி வர் ஷாக்ட், வி வர் நாட் ஹாப்பி. அண்ட் என்ன அவங்க கமிட்மெண்ட் வந்து எங்களுக்கு தேர்ட் பார்ட்டி மூலிமா கொடுத்தாங்களோ அந்த கமிட்மெண்ட்ஸ் அங்கே இல்லை. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப இஷ்டமும் இல்லை, கண்டினியூ பண்ணுறதுக்கு இஷ்டமும் இல்லை. அண்ட் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் பேரண்ட்ஸாக அந்த குரூப்பில் போன ஒரு 5 பேரண்ட்ஸில் 3 பேரண்ட்ஸ் மட்டும் நிறைய காலேஜஸ் போய் பார்த்தோம். கிர்கிஸ்தான்லேயே இருக்கிற நிறைய காலேஜஸ் பார்த்தோம், ப்ரைவேட் காலேஜஸும் பார்த்தோம், அப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸும் பார்த்தோம். அந்த காலேஜஸில் உள்ளே போய் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, என்னென்ன டீச்சிங் மெத்தடாலஜி, அவங்க இங்கே என்ன கமிட் பண்ணுறாங்களோ அது அங்கே இருக்கான்னு நமக்கு அங்கே போய் பார்த்தப்பறம் தெரிஞ்சது இல்லையா. அதே மாதிரி திருப்பி தப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே டைரெக்டாக போயிட்டு ஃபுல்லாக காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன் கிட்ட, அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட, அப்படி ஹாஸ்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு 5 to 7 காலேஜஸ் போய் பார்த்துட்டு அதில் எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது வந்து கேஎஸ்எம்ஏ. அங்கே தான் நாங்கள் ஜானியும் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக இவர் வந்து வேறு எங்கள் கூட வந்து இன்னொரு பேரண்ட் இருக்காங்க, அவங்க தான் வந்து இவர் எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. இப்போ நாங்கள் இவங்க மெயின் கேம்பஸில் பார்த்தபோது இவர் வந்து ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனாங்க ஃபஸ்ட்டு காலேஜ் டூர்.
ஆனால் ஒன் டைமில் போய் நாங்கள் செலக்ட் பண்ணலை. அண்ட் ஒரு 2 to 3 times போகணும். எல்லா காலேஜுக்குமே ரிப்பீட்டடாக 2 to 3 times போகணும். ஏன்னா எங்களோட டவுட்ஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த தப்பு பண்ணி நாங்கள் ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். ஏன்னா இவ்வளோ பேமெண்ட் நான் எல்லாருமே செலவு பண்ணி நம்ம ஒரு பேரண்ட் ஒரு கனவுக்கு தானே அனுப்புகிறாங்க பசங்களை. அப்போ எங்களுக்கும் எவ்வளோ ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் இங்கே இருந்துட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் அனுப்பிச்சிட முடியாது இல்லையா. அதனால் அதை போய் பார்த்தப்போ எங்களுக்கு கேஸமே கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப ஜானை பற்றி சொல்லணுன்ற விஷயம் என்னென்னா, எங்களுக்கு எத்தனை வாட்டி எவ்வளோ டவுட்ஸ் வரும்போது ஹில் கிளியர் இட் அப். ஈவன் இஃப் ஐம் காலிங் ஹிம் பை 1 o'clock ஆல்சோ ஹில் பிக் த கால் அண்ட் ஹில் டெல், இல்லைம்மா இது இப்படி தான் இது இப்படி. ஏன்னா நாங்கள் இந்த கேஸமேல சேர்க்கறதுக்கே நான் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நான் போயிட்டு 2 months ஐ ஸ்பெண்ட் இன் கிர்கிஸ்தான். என்னோட பொண்ணோட காலேஜ் அந்த சரியில்லைன்றதுக்கப்புறம் வேறு காலேஜஸ் பார்க்குறதுக்கே நான் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 2 months ஸ்பெண்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் நான் திரும்பி வந்தேன். வந்துட்டு தென் அண்ட் அகெயின் ஐ சென்ட் ஹர் டு கிர்கிஸ்தான் டு KSMA. நவ் ஷீ இஸ் வெரி ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலேஜில் வந்து உங்கள் டாக்டர் சேர்ந்தாங்கன்னு சொன்னீங்களே, ஸோ அங்கே ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்து அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கன்வே பண்ணாங்க, அதை அவங்ககிட்ட எப்படி கன்வே பண்ணாங்க? லைக்கம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு இருக்குன்னு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்களா இல்லை நீங்களா அதை கண்டுபிடிச்சி? இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க எதுவுமே சொல்லலை. பேசிக்காக இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்மளோட இதுலேருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போகும்போதே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபுட்டில் தான் வரும். ஸோ என்னோட டாக்டர் போன டேஸ்லேருந்தே சொன்னது என்னென்னா, எனக்கு இங்கே ஃபுட்டு ப்ராப்பராக இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க அங்கே இருக்கிற ஃபுட் அவங்களால என்னதான் சவுத் இந்தியன் குக் வச்சு அவங்க பண்ணாலுமே அவங்களால அந்த ஃபுட் ப்ராப்பராக அவங்களுக்கு கிடைக்கல. அண்ட் மோர் ஓவர் வந்து நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா டைமிங் சரியாக அவங்களுக்கு வந்து பண்ண முடியல. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஃபுட்டு அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த சவுத் இந்தியன் வந்து இப்போ KSMAல நாங்கள் போய் உள்ளே போய் பார்த்து சாப்பிட்ட ஃபுட்டும் ஆல்ரெடி என் பொண்ணு படிச்சுட்டு இருந்த காலேஜ் இந்த ஃபுட்டும் டோட்டல் டிஃப்ரெண்ட். அதுதான் அவங்க சொன்னது. அண்ட் ஆஃப்டர் தட் நம்மளோட இங்கே இருக்கிற அப்ரூவல் இருக்கா, அண்ட் வந்து அங்கே கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கா, அண்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஏன்னா இங்கேருந்து தேர்ட் பார்ட்டி எங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டே டோட்டல் டிஃப்ரெண்ட். வேறு நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் சொல்கிறோன்னா, இப்போது அந்த கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கமிட்மெண்ட் அங்கே இருக்கான்னு தான் அட்லீஸ்ட் ஒரு 70% அது இருக்கணும்ல. அங்கே ஒரு 20% கூட இல்லை. அதில் நாங்கள் ரொம்ப அன்ஹாப்பி ஆனோம். ஸோ அதனால தான் நாங்கள் டிசைட் பண்ணோம், இல்லை நாங்கள் அங்கே போய் பார்க்கணும். ஆனால் நாங்கள் போனதுக்கு ரீசன் என்னென்னா, மெயின் ரீசன் என்னென்னா, எங்கள் பசங்க அங்கே டோட்டலாக ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் அங்கே படிக்கிறதுக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லா பேரண்ட்ஸும் இனிஷியேட் பண்ணதுனால நாங்களும் போகணும். ஸோ யாராவது 5 ரெப்ரசன்டேட்டிவ் போகணும் அந்த 25 மெம்பர்ஸ்க்குன்றதுனால நாங்கள் 5 பேரண்ட்ஸ் போகணும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்றப்போ நீங்கள் 5 பேரண்ட்ஸ் கிளம்பி போயிருக்கீங்கல்ல, ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஹாப்பியாக இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஏஜென்சியே உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்களா? ஓகே நீங்கள் வந்து பார்க்கணும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னாங்களா, இல்லை நீங்கள் உங்கள் மணியோட போனீங்க? இல்லை, அந்த ஏஜென்சி தான் சொன்னாங்க. அந்த ஏஜென்சி தான் கமிட் பண்ணாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது தான் யூ ஆர் வெரி அன்ஹாப்பி வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர். ஏன்னா எங்களுக்கு காமிச்சது வேற மேடம். எங்களுக்கு ஒரு பிக்சரைஸ் பண்ணி ஒன்று காமிப்பாங்கல்ல, அதில் தான் நான் ரொம்ப ஆஸ் அ பேரண்ட்டாக இண்டிவிஜுவலாக நான் ஷாக் ஆனது. அவங்க காமிச்ச அந்த பிக்சரில் இருக்கிற காலேஜ் அது இல்லைன்னும் போது வாட் வி வில் ஃபீல். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னது இது, நம்ம பார்த்தது வேற இருக்கே, இது வேற இருக்கே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ நீங்கள் போய் பார்க்கும்போதுமா வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, இந்தந்த லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இல்லை இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் வச்சுருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் அட்வான்ஸ் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள்கிட்ட க்ரெடென்ஷியல்ஸ் அதாவது ப்ரோஷர்ஸில் காமிச்சா எது அங்கே நேரில் போய் பார்க்கும்போது இல்லை? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, இப்போ மெடிக்கல் ஃபீல்டுன்னும் போது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கல அப்படின்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம ஒரு அப்ராட் அனுப்புகிறோன்னா, அதுவும் ஒரு பொம்பளை பொண்ணு அனுப்புகிறோம் அப்படின்னும்போது நம்ம நிறைய சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணி நம்ம அந்த ஏஜென்சிக்கிட்ட சொல்லும்போது எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது அனுப்பும்போது. பட் ஆனால் நமக்கு வந்து அங்கேருந்து ரெஃபர் பண்ணுறவங்க யாருமே கிடையல, நமக்கு அப்போ யாருமே அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அதாவது பசங்களுக்குமே இது எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்ராட் ஸ்டடீஸ்ன்னும் போது அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இல்லை, அப்ராடில் என்ன இருக்கும் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கே அவங்களுக்கு அம்மா அப்பாவெல்லாம் பிரிஞ்சு போய் செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம ஃபண்ட்ஸ் அங்கே கொடுத்துருக்கோம், அவங்களால வந்து வெளியே சொல்ல முடியல. என்னென்னா, அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க,
இப்போ நம்ம மம்மி இது சரியில்லை, டேடி இது சரியில்லைன்னா ஐயோ குழந்தைங்களையும் பிரிஞ்சு அங்கே இருக்கிறோம், இது சரியில்லைன்னும் போது நம்ம மனசு ரொம்ப வருத்தப்படுமோ அப்படின்றது பசங்களுமே ரொம்ப தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்களுக்குமே சொல்லலை. அப்புறம் அதாவது எதையுமே மறைச்சி வைக்க முடியாது இல்லையா, அதனால் 1 2 அப்படி இப்படி வெளியே வந்து கடைசியில் அது ஒரு பெரிய விஷயமா தான் எங்கள் காதுக்கு வந்தது. அப்போ தான் நாங்கள் ஓப்பன் அப் ஆனோம். அம்மா நீ சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நீ காசை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாத, அம்மா உடனே வரதா இருந்தாலும் வரேன் அப்படின்ட்டு என் பசங்களுக்கு தைரியம் கொடுத்தேன் நான். ஏன்னா அவங்க அங்கே வந்து அம்மா வர முடியுமா, நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோமா, நம்மளால் படிக்க முடியாத எதையுமே அவங்களால வெளியே சொல்ல முடியல. அவங்க பயந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பசங்க ஓயோ நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து கேட்டதுக்கப்புறம் தான் குழந்தைங்க ஒன்று ஒன்றா சொல்லிச்சுங்க. நான் ஒரு 10 days அங்கே இருந்தேன். என்னால் ஒரு 2 days இருக்க முடியல. 3rd டேவே என்னால் வந்துட முடியுமா அப்படின்னு அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணேன், நம்ம குழந்தைங்க இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குதா, நம்மக்கிட்ட எப்படி இருந்த குழந்தைங்க இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி படிப்பும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. அதுக்கப்புறமா கூட வந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம பசங்களோட கனவு வந்து நம்ம இது பண்ண தேவையில்ல, இங்கேயே நம்ம நல்ல காலேஜஸ் கூட இருக்கோம் இல்லையான்னு. அதுக்கப்புறமா தான் நாங்களே ஒரு 5 பேரண்ட்ஸ் வந்து ஒரு 6 to 7 காலேஜஸ் நாங்களே பர்சனலாக போய் யாரோட இன்டென்ஷனுமே இல்லை. ஏன்னா இந்த வாட்டி நம்ம ஏஜென்சி யாரையுமே நம்பக்கூடாது, யாரையுமே இது பண்ணக்கூடாது, நம்மளே நேராக போய் எல்லாமே பார்க்கணும் போது ஃபஸ்ட்டு ஃபுட்டு, தங்குற இடம், சேஃப்டி. அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ என் பொண்ணு படிக்கிற, அதாவது நாங்கள் சூஸ் பண்ணி படிக்கிற காலேஜில் நான் நிம்மதியாக தூங்குறேன்னா அவங்களோட டீம் எல்லாமே தமிழ் பசங்க. அதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவளை பற்றி கவலையே இல்லை எனக்கு. ஃபண்ட்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணுமே தவிர மற்றபடி சேஃப்டியோ, அவங்க ஒரு டீம் ஒன்று இருக்காங்க அங்கே, எதனா ஒன்றுனா டக்குன்னு நம்ம கால் பண்ணலாம், எல்லாமே தைரியம் சொல்கிறாங்க. அதில் KSML அதாவது எல்லா காலேஜும் நாங்கள் போய் பார்த்தோம், ஃபுட்டு எல்லாமே பார்த்தோம். எனக்கு பெஸ்ட்டாக நான் டீச்சிங் ஃபீல்டில் தான் இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்ஸ் பார்த்தோம்னா நம்மளோட அந்த என்விரான்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோன்னா டக்குன்னு நான் அடாப்ட் பண்ணிப்பேன். இதெல்லாம் நம்ம போய் பார்த்துருந்தா நான் அந்த காலேஜில் சேர்த்துருக்க மாட்டேன், போகாதது தான் பிரச்சனை. இது நேரில் போனதால் இந்த வாட்டியாவது பெஸ்ட்டாக கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்ட்டு KSMAவை சூஸ் பண்ணேன். மை சைல்டு இஸ் வெரி வெரி ஹாப்பி நவ். அதாவது இப்போ இந்த அவேர்னஸ் கடை நான் எது கொடுக்குறேன்னா, அதாவது வாயில் சொல்ல முடியாது, வார்த்தையிலையும் சொல்ல முடியாது. அதாவது இப்போ நம்ம சொல்லிடலாம், நான் ஒரு நிமிஷம் கூட தூங்குனது கிடையாது. நான் என் குழந்தை அங்கே இருக்கும்போது அங்கே போயிட்டு அவள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது அப்படி நானே ஒரு 10 நாள் சாப்பிடல. நானே நல்லா பல்காக இருக்கிற ஆள் தான், நானே ஒரு 10 கிலோ குறைஞ்சிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருந்த சாப்பாடு என் குழந்தை இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிச்சு. அதாவது அப்ராட் ஸ்டடின்னு பசங்களும் ஒரு கனவோடு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து தேவையே இல்லையா? படிப்புக்கு போகிறாங்க. இப்போ மற்ற ஃபீல்டெல்லாம் இப்போ நான் டீச்சிங்கு நான் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு எக்ஸ்போஷர் வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக செய்யணும். அதுக்கே எக்ஸ்போஷர் கண்டிப்பாக தேவை. அங்கே நான் முதல்ல சேர்த்துருந்த காலேஜில் அது 1% கடை கிடையாது. ஒரு டியூட்டோரியல் மாதிரி ஏதோ போகிறாங்க, படிக்கிறாங்க, வராங்க, அவ்வளோதான். இப்போ என் பொண்ணு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதே கஷ்டம் என்கிட்ட. என்னம்மா அப்படின்னா, மம்மி நான் நிறைய படிக்கணும், எனக்கு நிறைய இந்த கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸ்னும் போது அதுதான் இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி நவ். நான் படுற அந்த கஷ்டத்தை யாரும் படக்கூடாது. நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜ் நல்ல காலேஜாக நீங்களே சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ சொல்லுங்கள் சார், இப்போ இவ்வளோ நேரம் ஒரு பேரண்ட்டாக இருந்து அவங்க நிறைய கன்சர்னிங்கான விஷயத்தை வந்து எடுத்து வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஒரு ஏஜென்சிக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து அப்ராடுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா இது வெளிநாடு, ஓகேங்களா? அப்போ வந்து அது ப்ராப்பராக இருக்குமா, ஒரு ஏஜென்ட்டோ கன்சல்டண்ட்டோ இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமான்லாம் ரொம்ப வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணாலும், ஈவன் அங்கே இருக்கிற லைக் கன்சல்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். நான் சொல்ல வருது எல்லா கன்சல்டன்ஸையும் கிடையாது, ஆனால் அப்படி தான் மேக்ஸிமம் இருக்காங்க இப்போது கரண்ட் டேட்டில். ஏன்னா நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அப்ராட் போய் ட்ராவல் பண்ணி போய் படிக்கிறாங்க. ஏன்னா கட் ஆஃப் மார்க் வாங்க முடியும், நல்லா படிக்கிற பசங்களையுமே சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 4-5 காலேஜுக்கு டைப் வச்சுக்கிறாங்க. இந்த காலேஜ்னா அந்த காலேஜ், அது பிடிக்கல இந்த காலேஜ் அப்படின்னு ஒரு 10 காலேஜ் கிட்ட டைப்பில் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த காலேஜில் சேர்க்கணும், இந்த காலேஜில் 10 ஸ்டூடெண்ட் சேர்க்கணும் அப்படின்றப்ப ஒரு டார்கெட் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படியா சேர்த்துடணும். அதனால என்ன வேணால் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி அம்மா சொல்லியிருந்தாங்க, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷோ பண்ணாங்க, அந்த மாதிரி எதுவுமே அங்கே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா வேறு காலேஜோட ஃபோட்டோஸை காட்டிட்டு அந்த காலேஜ் தான் இருக்குன்னுவாங்க. ஏன்னா என்ன அவங்களுக்குன்னா பேரண்ட்ஸ் எப்படி அவங்க வரமாட்டாங்கன்றது தைரியத்தில் இந்த மாதிரி
ஸ்கேம் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒரு கன்சல்டன்சி கிட்ட நீங்கள் வந்து அணுகும் போது அவங்கக்கிட்ட வந்து ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு பேரண்ட் டூர் கூட்டிகிட்டு போங்க. வீசா எல்லாமே ரெடி பண்ணுறாங்க இல்லையா. ஆல்ரெடி நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், காலேஜ்லேருந்தே வீசா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம் சரிங்களா. அதுக்கான ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டா போதுமே தவிர, வீசா வந்து பேரண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய டாட்டரோ சன்னோ வந்து அவங்களுக்கு அட்மிஷனுக்கு போட போகிறாங்கன்னு சொன்னால் காலேஜ் சைட்லேருந்தே வீசா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்போது அந்த காலேஜ் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நமக்கு ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகடாமிக் இயர் வந்து செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். செப்டம்பர் இன் பிட்வீன் நமக்கு வந்து மே மந்த்து நீட் எக்ஸாமு, செப்டம்பர். ஸோ நம்ம கேப் பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 3 to 4 month கேப் இருக்குது. இந்த 4 month கேப்பில் எங்களுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் டூர் அரேஞ்ச் பண்ணுங்கள், நாங்கள் நேரில் வந்து பார்க்குறோம். அப்படி அவங்க நேரில் வரும்போது தான் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியும். ரியலாக அவங்க சொல்கிற மாதிரி காலேஜ் இருக்கா, அவங்க காலேஜில் ஹாஸ்பிட்டல் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க சொல்கிற மாதிரி இருக்கா, முக்கியமாக அவங்க ஸ்டே பண்ணியிருக்க ஹாஸ்டல் சேஃப்டியாக இருக்கா, சாப்பிட முடியுதா சாப்பாடை அப்படின்றத ஒன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து அவங்க ஓகே அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குன்னு அவங்க வந்து ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஒரு ஏஜென்ட்டு நம்ம போய் கேட்குறாங்க, அந்த ஏஜென்ட் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபேக்காக தான் சொல்கிறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு ஏஜென்ட்ஸோ கன்சல்டன்சியோ நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஓகே நீங்கள் விருப்பப்படுறீங்களா, ஓகே உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறவங்க தான் ட்ரூவாக இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து மேக்ஸிமம் பேரண்ட்ஸை வந்து அவங்க வரவிடாமல் தவிர்க்கிறாங்களோ அவங்க வந்து ஃபேக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க பேரண்ட் வந்து சொன்ன மாதிரி இப்போ மெடிக்கல் ஃபீல்டு வந்து நிறையவே பிஸ்னஸாக மாறிட்டு வருது. ஸோ வந்து இந்த மாதிரி ஏஜென்சிஸ் வந்து நிறையவே இந்த மாதிரி காசு வந்து நிறைய மிஸ்லீட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இவ்வளோ ஆகும், கன்சல்டன்சிங் ஃபீ இவ்வளோ, டியூஷன் ஃபீல் ஆகும், லைக் அந்த மாதிரி நிறைய ஃபீஸ் இந்த மாதிரி வாங்குறதுனால ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபீஸுமே வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து நம்ம இமீடியட்டாக கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இது வந்து ரொம்ப குட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எம்பிபிஎஸ் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது அப்ராடில் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்லேயே 8 lakh பே பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் அட்மிஷன் ஃபீஸ் வந்து எனக்கு ஒரு 15,000 பே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 15,000 பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே அட்மிஷன் போட்டு 15 தானான்ட்டு 15,000 பே பண்ணதுக்கப்புறம் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் டோட்டலாக 8 lakh நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் 8 lakh பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு விசா கிடைக்காது, 8 lakh பே பண்ணலாம் உங்களுக்கு சீட் கிடைக்காது, நீங்கள் அப்ளை மட்டும் தான் பண்ணியிருந்தீங்க அட்மிஷன் போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு ஏஜென்ட்டோ கன்சல்டன்சியோ இல்லை வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறவங்களோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்களா அவங்கள்ட்ட நம்ம விலகிடணும் டோட்டலாகவே. ஏன்னா காலேஜ் சைடில் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, இந்த டைமுக்குள்ளே பே பண்ணணும் அவ்வளோதானே தவிர உடனே பே பண்ணுங்கள் இப்பயே பே பண்ணுங்கள் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து விசா கிடைக்காது, இல்லை ஃப்ளைட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆயிரும், சொன்ன காசோட எக்ஸ்ட்ரா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பேசும்போதே நமக்கு தெரியும் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, பேசும்போதே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் இவங்க ரொம்ப நம்ம ப்ரெஷர் பண்ணுறாங்கன்ட்டு. எந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்குதோ, கம்ஃபர்டபுள் ஜோன் கிடைக்குதோ அவங்க மூலிமா அட்மிஷன் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் இமெயில் ஐடி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் லாஸ்ட், காலேஜுக்கு இமெயில் ஐடி இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். அவங்களே வந்து கான்டாக்டர்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், அதில் போய்ட்டு அவங்களுக்கு இமெயில் பண்ணலாம். சார் இந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, ஆக்சுவல் ஃபீஸ் இவ்வளோ தானா, எங்களுடைய கன்சல்டன்சி இப்படி சொல்கிறாங்க, இந்த இடத்துல சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு, மதுரையில் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இது வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சில வெப்சைட்டில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களாம் ஃபேக் அப்படி. இப்போ ksma.kgன்னு போட்டிங்க அப்படின்னா KSMA அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட் உள்ள போயிட்டீங்கன்னா அவங்களே போட்டிருப்பாங்க இவங்களாம் வந்து ஃபேக் ஏஜென்சிஸ், இவங்க வந்து KSMA அஃபிஷியல் அசோசியேஷன் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க, இவங்களாம் நம்பாதீங்க, நம்ம காலேஜோட ரெப்புடேஷனுக்கு எடுக்கிறாங்கன்னு அவங்களே வந்து ஒரு அவேர்னஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியும் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணாலும் அந்த யூனிவர்சிட்டியோடைய அஃபிஷியல் வெப்சைட், நான் திரும்ப சொல்கிறேன், பேரண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. பட் லைக் நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஃபேக்கான வெப்சைட் பார்க்குறாங்க. காலேஜ் பேர் போட்டிருக்கோம், எல்லாம் அப்ரூவ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம், ஆனால் வெப்சைட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சியோட வெப்சைட்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த வெப்சைட் வந்து காலேஜோட வெப்சைட்டு தானா அப்படின்றத பார்த்துட்டு அவங்கள்ட்டே ஒரு கன்சல்ட் வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுங்கள். அவங்க ஆமாம் இவங்க வந்து அத்தாரைஸ்டு பர்சன் தான், நீங்கள் இவங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம், இவங்கள்ட்ட நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்சல்ட் வந்துட்டாலோ, இல்லை அந்த ஏஜென்ட்கிட்டையும் அந்த கன்சல்டன்ஸ்கிட்டையும் அந்த அத்தாரைசேஷன் இருந்தாலோ, பவர் ஆஃப் அட்ரானியோ இல்லை வந்து அத்தாரைசேஷன் லெட்டரோ அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணலாம். இன்கேஸ் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராத பட்சத்தில், ஸோ அவங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குன்னா அது லீகலாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணுங்கள். அவங்க ஃபேக்காக ரெடி பண்ணி காட்டக்கூடாது, லீகலாக அது இருக்கான்னு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு இது எல்லாத்தையும் தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் தவிர்க்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாத நிலைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் போயிட்டாங்க அப்படின்னா
ஒரு வேளை ஓகே நம்ம நினச்ச மாதிரி காலேஜ் இல்லை, நம்ம நினச்ச மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்றப்போ என்னென்ன லீகல் ஆக்ஷன் ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து அவங்க எடுக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து அவேர்னஸ் வந்து எனக்கு இதெல்லாம் இல்லை, நான் லீகலாக இப்போ ஸ்டூடெண்ட் வந்து லீகலாக மூவ் பண்ணுவாங்க இருக்காங்க, பேரண்ட்டால் போக முடியல, ஸ்டூடெண்ட் வந்து என்ன லீகலாக பண்ணலாம், சப்போஸ் பேரண்ட் இங்கேருந்து போகிறாங்கன்னா அவங்க லீகலாக என்ன பண்ணலாம்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா அம்மா நிறைய அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம இஷ்யூ சொன்னால் நம்ம கஷ்டமாக இருக்க ஒரு வரினஸ் இருந்தாலும் அமௌண்ட் அவ்வளோ பே பண்ணிட்டோமேன்றது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பசங்க வந்து பேரண்ட்ஸை கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கொண்டு போங்க. இது வரைக்கும் ஓகே ஒரு 10 lakh பே பண்ணியிருப்பாங்க, அடுத்து ஒரு 20 lakh பே பண்ண போகிறாங்க இல்லையா, அதை நீங்கள் சேவ் பண்ணலாம்ல, அதுக்கு ஒர்த்தாக இருக்கணும் இல்லையா. நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃப்டியை பாருங்கள், எஜுகேஷன் செகண்ட் வரும். சேஃபாக இருக்கீங்களான்னு பாருங்கள். சேஃபாக இல்லைன்னா இம்மிடியேட்டாக பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் மூலிமா எம்பசிக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். எம்பசியோட இமெயில் ஐடி இருக்குது, ஒரு கண்ட்ரிலையுமே அங்கே இந்தியன் எம்பசி இருக்கும், அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்ட்ரியோட கோடு, அந்த கான்டாக்ட் நம்பர் நம்ம அங்கேயே கால் பண்ணலாம், இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மூலயமா ஒரு கன்சர்ன் லெட்டர் வாங்கி, சார் இந்த காலேஜில் நான் சேர்ந்தேன் வியா இந்த கன்சல்டன்சி, அவங்க சொன்ன மாதிரி இங்கே எதுவுமே இல்லை, நாங்கள் சேஃபாக இங்கே ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னா இம்மீடியட் ஆக்ஷன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கும். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, இந்தியன் எம்பசி ஒன்று இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ சூஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஒரு கண்ட்ரினா அங்கே ஃபஸ்ட்டு இந்தியன் எம்பசி இருக்கான்னு பார்க்கணும். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ கூகுள் மேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 3D வியூலாம் வந்துருக்கும், பார்த்துருக்கீங்க, சேட்டலைட் வியூ வந்திருக்கும், ஸோ 360 வியூ வந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சீரியஸாக அங்கே வந்து ஒரு எம்பசி இருக்கான்றது வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து என்னதான் ஏஜென்சி நம்ம காட்டினாலும் இந்த மாதிரி காலேஜ் இருக்கான்றதை நம்ம அந்த மாதிரி 360 வியூவில் பார்க்கலாம். கூகுள் போய் சொல்லாது, கன்சல்டன்சிஸ் போய் சொல்லும், கூகுள் போய் சொல்லாது. லைக் டிஸ்டன்ஸை வேணால் போய் சொல்லுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை போய் சொல்லாது. அதனால் வந்து நம்ம 360 டிகிரியில் சுற்றி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி காலேஜ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்றது. ஸோ ஆல்சோ அங்கே படிக்கிற பசங்கள்கிட்ட ஒன்ஸ் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டன்சி சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அங்கே படிக்க ஆல்ரெடி நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்களா ஸ்டூடெண்ட்ஸை, அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்குங்க. வாங்கிட்டு எங்கள் லைக் கேர்ள் பேரண்ட்னா கேர்ள் கிட்ட அவங்க பொண்ணுக்கிட்டே ஃபோனை கொடுத்து அம்மா நீ வீடியோ கால் மட்டும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க. அந்த வீடியோ காலில் எங்களுக்கு காலேஜ்லாம் காட்டுங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்குன்னு காட்டுங்க, ஹாஸ்டல் காட்டுங்க, சேஃப்டி செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு காட்டுங்க, காலேஜ் என்னென்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை காட்டுங்கன்னு நீங்கள் அப்படி வெரிஃபை பண்ணலாம். இது ஃபுல்லி இவ்வளோ அட்வான்ஸ்ட் லெவலில் வேர்ல்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்கிறத பிளைண்டாக நம்பணும். லைவாக வீடியோ கால் பண்ணுங்கள். இங்கே பண்ணியாக கிர்கிஸ்தானில் எடுப்பாங்க வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணால், அங்கே லைவாக பாருங்கள். கிளாஸ்க்கு போகும்போது கிளாஸில் ஒரு மேம் ஒரு பேரண்ட் கிளாஸ் ரூம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க மேம், ஒரு 5 minutes மட்டும் நான் வீடியோ கால் ஆன் பண்ணி காட்டிட்டு நீங்கள் பேசுகிறீங்களான்னு சொன்னால் அவங்க மேம் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. ஒரு வெரிஃபிகேஷனாக கால் பண்ணுறாங்க, மேம் நான் கால் அட்டன் பண்ணிட்டோம்னா கிளாஸ் இல்லாத டைமில் சொல்கிறேன், அப்போ கால் அட்டன் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம்லாம் காட்டலாம், காலேஜ் காட்டலாம், கிளினிக் காட்டலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஏஜென்ட் கன்சல்டன்சிஸ் வந்து அங்கே படிக்கிற பசங்க நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பசங்களாம் வந்து தயவு செஞ்சு வந்துடாதீங்க இந்த காலேஜுக்குன்னுவாங்க, கரெக்டுங்களா? பட் நான் என்ன சொல்லுவேன்னா லைக் புது பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறதே என் மூலிமா படிக்கிற பசங்க ஃபோன் நம்பர் தான். நீங்கள் டேரெக்டாக பேசுங்க. ஏன்னா லைக் ஏஜென்ட் கன்சல்டன்சி போய் சொல்லுவாங்க, ஆனால் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்போம். அப்போ எங்களுக்கு என்னென்னா நம்ம தான் கஷ்டப்பட்டுருக்கோம், அடுத்து வர பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதான் ஃபஸ்ட்டு எங்களுடைய ப்ரியாரிட்டியில் இருக்கும். அதனால் வந்து இப்படி நம்ம வந்து நோட் பண்ணும்போது இந்த மாதிரி தவிர்க்கலாம். செகண்ட், பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாளும் கால் பண்ணி உங்கள் பசங்கள்கிட்ட பேசுங்க, வீடியோ கால் பண்ணி பேசுங்க. இன்டர்நெட்டில் தான் பேச போகிறீங்க, வீடியோ கால் பண்ணி பேசுங்க. அங்கே சேஃப்டியாக இருக்கீங்களா, சாப்பிட்றீங்களா, ஒழுங்கா சாப்பாடெல்லாம் காட்டுங்கன்னு கேளுங்க. ஏன்னா இப்போ பசங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன் போயிடுவாங்க இன்கேஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைனா. ஏன்னா இங்கே இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 1 year 2 year ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க போதுமான கட் ஆஃப் எடுக்க முடியாது, டிப்ரெஷன் போயிட்டு அப்புறம் அப்ராட் எம்பிஎஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுன்னு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக போவாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு நினச்சது கிடைக்கலனா இருந்த டிப்ரெஷன் டபுள் ஆயிரும், அப்போ ரொம்ப டிப்ரெஷன் போயிடுவாங்க. அதனால் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கனெக்டாக இருக்கணும். அவங்க ஜாலியாக அவங்க காட்டிக்கிட்டாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வாங்கி என் பையன் நல்லா இருக்கானா, என் பொண்ணு நல்லா இருக்காளா, சேஃபாக இருக்காளா, ஒழுங்காக சாப்பிட்றாளா, 3 டைம் சாப்பிட்ற ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடு பாப்பாக்குன்னு அவங்க அப்பா சொல்லணும். அப்படி சொல்லும் போது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்க நம்மள்ட்ட ஷோ பண்ணுறது ஃபேக்காக இருந்தால் இந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து போல்டு, இந்த 2 பேரண்ட்ஸும் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைமு கிர்கிஸ்தானில் நான் பார்த்து தமிழ் பேரண்ட்டு இவங்க தான். இவங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து அவங்களுடைய டாக்டருக்காக தமிழ்நாட்டிலேருந்து கிர்கிஸ்தானுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு காலேஜையும் இவங்க பார்த்துட்டு ஃபைனலாக கேஎஸ்எம்இ சூஸ் பண்ணாங்க. ஒரு காலேஜுக்கும் போய் பார்த்தாங்க, அங்கேயும் ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க, சேஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க, ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க.
எல்லாத்தையும் பார்த்துட்டு அட்லாஸ்ட் கேஎஸ்எம்ஏக்கு வந்து பார்த்துட்டு அங்கேயும் வந்து சாப்பிட்டுட்டு சேஃப்டி அப்படின்னு பார்த்துட்டு கடைசி டைரக்ட் அட்மிஷன் இவங்க தான் போட்டாங்க. அதுக்கு பேர் தான் டைரக்ட் அட்மிஷன். ஓகேங்களா? சில கன்சல்டன்சிஸ் வந்து சொல்லுவாங்க நாங்கள் டைரக்ட் அட்மிஷன் போடுவோம், வி ஹவ் ஆல் த அத்தாரிட்டி அப்படின்னா. டைரக்ட் அட்மிஷன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்தியாவில் ஒரு காலேஜில் அட்மிஷன் நடக்கும்போது டேரெக்டாக போய் அட்மிஷன் போடுற மாதிரி இவங்க கிர்கிஸ்தானில் தமிழ்நாட்டிலேருந்து போட்ட ஃபஸ்ட்டு டேரக்ட் அட்மிஷன் இவங்க 2 பேரும் தான். இவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் என்ன இவங்கள்ட்ட சொன்னேன்னா, இங்கே எல்லா காலேஜும் போங்கம்மா, இங்கே போங்க அங்கே போங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், இங்கே போகாதீங்க, எல்லா காலேஜும் போங்க, உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்கன்னு. அதேமாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, டேரெக்டாக அட்மிஷன் போட்டாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களுடைய டாட்டர்ஸ் 2 பேரும் ஹாப்பியாக படிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து மற்ற காலேஜில் தான் போய் பார்த்து எவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க. ஸோ மற்ற காலேஜஸ் போய் பார்க்கும்போது நீங்கள் கேஎஸ்எம்ஏ சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் கேஎஸ்எம்ஏ போகும்போதே ஒரு 4-5 காலேஜஸ் போயிட்டு நாங்கள் 5th பிளேஸ்க்கு தான் கேஎஸ்எம்ஏக்கு போனது. ஸோ அங்கே போகும்போது எங்களுக்கு காலேஜ் உள்ள ஃபஸ்ட்டு ஃபுட்டு வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் காலேஜ் வந்து ஃபுல்லாக உள்ளே சுற்றி பார்க்கும்போது சேஃப்டி பர்பஸ் இஸ் ஆல்சோ வெரி கம்பேர்ட் டு அதர் காலேஜ். இங்கே எனக்கு சேஃப்டி ரொம்ப கரெக்டாக, ஏன்னா கேர்ள் சைல்டு, அதனால் எனக்கு சேஃப்டி பார்க்கும்போது இது எனக்கு பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் அ கவர்மெண்ட் காலேஜ். கிர்கிஸ்தான் மெடிக்கல் அவங்களோட கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால நான் ஓகே லெட் செலக்ட் கேஎஸ்எம்ஏன்னு சொல்லிட்டு நான் அதை செலக்ட் பண்ணேன். நான் செலக்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு கேஎஸ்எம்ஏ செலக்ட் பண்ணதுக்கு ஆக்சுவலாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் எங்களுக்கு வந்து கைட் பண்ணாங்க. அதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த பீப்புளையே ஃபஸ்ட்டு அந்த செக்யூரிட்டி மேம் உள்ளே விடலை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது எங்களையே ஃபஸ்ட்டு விடலை, அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இங்கே சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது என் மனசுக்குள்ளே நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. அது இன்னை வரைக்குமே இருக்குது. ஏன்னா கம்பேர் டு ப்ரீவியஸ் காலேஜ் அங்கே ஒரு கேட்டு கடை கிடையாது. இங்கே வந்து தெரிஞ்ச பீப்புளையே, இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புளையே விடலையே அப்படின்னும் போது அப்போ செக்யூரிட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரையாரிட்டி. கேர்ள்ஸ் இல்லையா, நம்ம கேர்ள் சைல்டு அனுப்பும்போது அதுதான் நமக்கு முக்கியம். அதனாலேயே நான் கேஎஸ்எம்ஏ ஃபஸ்ட்டு என் மைண்டில் ஒரு 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 தாக்கம் உண்டாக்கிடுச்சு. நெக்ஸ்ட் உள்ளே போய் பார்த்தப்ப எல்லா விஷயமே என்னை ரொம்ப கவர் பண்ணிடுச்சு. ஃபுட்டுலேருந்து பசங்க பெட்டுலேருந்து கிளென்லினஸ் அதுவும் நல்லா வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. பசங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, படித்தா மட்டும் போதும்னு இருந்தது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால தான் கேஎஸ்எம்ஏ சூஸ் பண்ணோம். அங்கே கைட் பண்ணுறவங்களும் நல்லா எங்களை கைட் பண்ணாங்க. அதாவது கைட் பண்ணுறதுனா இப்போ மணி மைண்டடாக இல்லாமல் இது இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இல்லைன்றது கிடையாது. இதோ இன்னை வரைக்கும் பார்க்குறோம், எல்லாமே அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு மேலே தான் இருக்குது, எதுவும் கம்மியாக இல்லை. அதனாலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேஎஸ்எம்ஏல. இப்போ ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஓகே, நீங்கள் 2 பேருமே வந்து ஒருத்தர் மெசார் பற்றி சொல்லுங்களேன். எவ்வளோ வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே மற்ற ப்ரீவியஸ் காலேஜ் கம்பேர் பண்ணும்? இப்போ எனக்கு வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, எனக்கு பையன் கிடையாது, 2மே பொண்ணு தான். இப்போ நான் என் பெரிய பையன் அளவுக்கு வச்சுருக்கேன். அதை எப்போ கால் பண்ணாலும் எதனா கைடன்ஸ் பண்ணோன்னாலும் எல்லாமே எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கா இல்லை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் உடனே எடுத்து பேசுகிறது தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் இல்லையா, டக்குன்னு போக முடியாது. ஒன்ஸ் விசா கிடச்சி போயிட்டு வந்துட்டோம். ஆனால் எல்லா டைமுமே அது சாத்தியம் கிடையாது. அப்போ நம்மளுக்கு வந்து பசங்களையும் நம்மளையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். அது எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு நம்ம டாக்டர் ஜான் சத்யபிரியன் சார்கிட்ட ரொம்ப இருக்குது. சார் கிடையாது, பையன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி இப்போ இருக்க நாங்கள் அவேர்னஸ்க்காக வந்திருந்தாலும் எல்லா பேரண்ட்ஸும் ஃபஸ்ட்டு கன்சர்ன் பண்ணுறது, நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி மூலயமா போகும்போது அங்கே நம்ம குழந்தை எப்படி இருக்கோன்னு கேட்குறது இவங்க தான் இன்டர்மீடியேட்டர். ஃபஸ்ட்டு அவங்க கால் எடுக்கணும். ரியலி சொல்கிறோம், ஜான் வந்து அவங்க சொன்ன மாதிரி லைக் சன்னு லைக் இல்லை, சன் மாதிரி தான். ஏன்னா நாங்கள் எனி டைம் நாங்கள் கால் பண்ணாலும் ஜான் ஃபோன் எடுப்பார், எனி டைம். ஏன்னா அதுதான் வந்து எங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸ் இனி எந்த பேரண்ட்ஸ் வந்தாலுமே இல்லை இருக்கிற பேரண்ட்ஸுக்குமே நம்ம யார் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற ஒருத்தவங்க இங்கே இருப்பாங்கல்ல, நாங்கள் முன்னாடி ப்ரீவியஸில் இருந்ததா சொல்கிறோம். ஸோ எங்களுக்கு அது வந்து உடனே இமீடியட் ரெஸ்பாண்ட் கிடைக்கிறது வந்து ரியலி இட்ஸ் we are very thankful to him actually. ஏன்னா அட்மிஷன் முடிஞ்சிட்டா சில பேர் அதை விட்டுருவாங்க, ஆனால் இன்னை வரைக்குமே அதை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒத்துக்கி, அதாவது என் பொண்ணு மட்டும் அங்கே நல்லா இருந்தால் போதும், என் பையன் மட்டும் அங்கே நல்லா இருந்தால் போதும் இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இருக்கணும், மற்ற பேரண்ட்ஸுக்கும் அவேர்னஸ் கிடைக்கணும், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பேசுறதுக்காக ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றிம்மா. தேங்க்யூ.